நாட்டோவோட மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் தனித்தனியா ஒருத்தவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நாட்டோ நாடுகள் அத்தன பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தா சில கருத்துக்கள தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ் நெறைய எழுதியிருப்பாங்க. இது ஓகே, இது ஓகே, இது ஓகேன்னு. ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன? நாட்டோட நிலைப்பாடு என்ன? நாட்டோல இருக்கக்கூடிய மத்த நாடுகளோட நிலைப்பாடுகள் என்னன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சங்கள் இது நெறைய விஷயம் இருக்கு. இதுல நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். அதாவது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை சார்பான விஷயங்கள். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? லாங் டெர்ம் எனிமி, லாங் டெர்ம் த்ரெட். அ நீண்ட நாளைக்கு ரஷ்யான்றது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நாடு தான் அப்படிங்கிறது போல, இந்த ஈரோ அட்லாண்டிக் செக்யூரிட்டி இருக்கிறாங்க இல்லையா? நாட்டோ. ஸோ அந்த அமைப்புல இருக்கிறவங்கலாம் ஒருமித்த கருத்தா எடுத்துக்கிறாங்க. அதனால உக்ரைனுக்கு லாங் டெர்ம் சப்போர்ட் இன்க்ளூடிங் மிலிட்டரி அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங். உக்ரைன் தாம் பாதுகாப்புக்காக செலவு பண்ணக்கூடிய செலவினங்கள்லயும் பங்கெடுத்துக்குவாங்க. மிலிட்டரி எய்டும் குடுப்பாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா அமெரிக்காவும் இருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவும் ஒத்துக்குச்சா? அப்படின்ற கேள்விகள் வருதா? சரி ஓகே. இப்ப அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, இந்த அலையன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. அதாவது கண்டிப்பா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சாரு. இதுக்கு மேல நாட்டோவ எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அதாவது ஈஸ்ட் வேர்ட்ஸ் அவங்கள நோக்கி ரஷ்யாவை நோக்கி வரக்கூடாது அப்படிங்கிறது போல ரஷ்ய சொல்லியிருக்காங்க. இப்ப நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா, இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் அப்படிங்கிற போல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நார்த் அட்லாண்டிக்கை விட எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி இப்ப பசிபிக் சைடு வந்துருமா? இப்ப பசிபிக்ல இருக்கக்கூடிய ஜப்பானு, ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இத ஹைலைட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து பசிபிக் சைடு வராங்க அப்படின்னா ஜப்பானு, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு நம்ம கிட்ட ஸோ வந்துருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறது மட்டும் கிடையாது. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க 5%க்கு கண்டிப்பா ஜிடிபில இருந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். 2035க்குள்ள. இதுல வந்து 2% ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருந்தார். குடுப்பாங்களா என்ன ஏதுங்க தெரியல. பட் இருந்தாலும் 5% இன்க்ரீஸ் பண்ணிரும் 2035க்குள்ள அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் வந்து ஜாயின் பண்றதுக்கான ப்ராஸ்பெக்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல யாரும் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடிலாம் இத சேர்த்துவாங்க ப்ராஸ்பெக்ட்ல. அமெரிக்கால பைடன் அவர்கள் இருக்கும்போது, உக்ரைன நாட்டோல சேர்த்திக்கிறதுக்கான வழிமுறைகள், வழிநெறிகளை சீக்கிரமா ரெடி பண்ணி இணைக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா உக்ரைனை இப்ப நாட்டோல இணைக்கிறதுக்கான எந்த ஒரு தீர்மானமும் பேசப்படல ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஆனா இதே மார்க் ரூத்தே அவர்கள் நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆகணும். ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுல யூரோப்ல இருக்கிறவங்களும் சரி, கனடால இருக்கிறவங்களும் சரி, சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்கப்பா. நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5 இருக்குது இல்லையா? அதுக்கு அமெரிக்கா கண்டிப்பா துணை நிற்கும். அந்த கமிட்மெண்ட் வந்து அமெரிக்கா செஞ்சே தீருவாங்க. அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இவங்க கவலைப்படுறாங்க? ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா வருமா? வராதா? அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. வருவோம் அப்படிங்கிறத மார்க் ரூத்தே அவர்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல நிறைய விஷயம் கம் டு டேடி இந்த ஸ்கை நியூஸ் இருக்கிறவங்கலாம் என்ன அவர் டேடிங்கிறாரு, உங்களுக்கு என்ன அப்படியா இப்படியான்ற போல கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அதாவது அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கலைன்னா வந்தாங்கன்னா நல்லா ஒண்ணு வச்சேன்னா, அதுக்கப்புறம் என்னை பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் காமெடியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது நாட்டோல. அதனால மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ரஷ்யாவோட எதிர்த்து பண்ணாலும் வரும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம மிலிட்டரி கண்டிப்பா மிலிட்டரி உதவிகள் ரூத்தே அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மிலிட்டரி உதவிகள் உக்ரைனுக்கு கிடைக்கதான் போகுது. அதுவும் இந்த வருஷத்துல கண்டிப்பா அது சேஃப்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா $50 பில்லியன் கிராஸ் ஆயிரும் அப்படிங்கிறாரு. உதவிகள் உக்ரைனுக்கு. அதாவது ஆல்ரெடி யார் வீட்டு காசு எடுத்து யாருங்க செலவு பண்றது? எங்கெங்க போய் போர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அமெரிக்கால கேட்டுக்கிறாங்க. இதுல $50 பில்லியன் அளவுக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் கிராஸ் ஆகி போயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதிகப்படியான உதவிகள் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துல இருந்து தான் உக்ரைனுக்கு போக போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். கொடுக்க மாட்டோங்கிறாங்க. ஆனா அதிக அளவிலான உதவிகள் போகுது. சொல்றது கம்மியா இருக்கு. முதல்ல சொல்றது அதிகமா இருந்தது.
இப்ப சொல்றது கம்மியா இருக்கு அவ்வளவுதான். குடுக்குறாங்களா இல்லையாங்கிறது எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. மத்தபடி எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. ஸோ உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள்ன்றது அதிக அளவுல போக தான் போகுது. அது மட்டும் இல்லாம அவரோட ஒப்பீனியன் மார்க் ரூத்தே அவர்கள் நேட்டோட சீஃப் அவரோட மைண்ட்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அவர் புட்டின் அவர்களை நம்பவே மாட்டார். நான் அவரை நம்பவே மாட்டேன். அந்த அந்த ஆளெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த நேட்டோ மீட்டிங்கோட அவுட்கம் இருக்கு இல்லையா, அதான் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிவுகள் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அது கண்டிப்பா ரஷ்யா வந்து அவர் புட்டின் மரியாதை தான் பேசிக்கிறார். பட் இருந்தாலும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது. அதுதான் என் தலையாய கடமை. அவர் சந்தோஷப்படக்கூடாதுன்றதுக்காகவே முடிவுகளை நான் கடினமா எடுப்பேன் அப்படிங்கிற உங்களை கேள்வி இருக்கு. எது எப்படியோ இவரோட தனிப்பட்ட கருத்து, அதாவது நாங்க நாட்டோல இருக்கக்கூடிய நாடுகள் பிரான்ஸ், பிரிட்டனு, யூகே, ஸோ இதுல இவங்கெல்லாம் டிக் பண்ணிக்குவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். இப்ப மார்க் ரூத்தே அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க உக்ரைனுக்கு நாட்டோல இணைக்கிறதுக்கான பாதையில எந்த ஒரு மாற்றமே இல்ல. அதுக்கு நாங்க துணை நிக்கிறோம். நான் துணை நிப்பேன். வி ஸ்டாண்ட் வித் உக்ரைன் அப்படிங்கிற பண்ண திரும்பவும் இதை சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சமிகை இதுதான். நாங்க உங்களோட இருக்கோம் பாத்துக்குங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமிகைகளும் கொடுத்துட்டாங்களாமா. நீங்க ஆல்ரெடி இர்ரிவர்சபிள் பாத்துல தான் இருக்கிறீங்க. பாருங்க, நேட்டோக்கு வந்தாச்சு, மீட்டிங் பண்றீங்க, சைட்லைன் மீட்டிங் நடக்குது, பல நாட்டு தலைவர்களோட பேசுறீங்க, $50 பில்லியன் அளவுக்கான எய்டு கிடைக்குது. இதை விட என்ன சமிகை வேணும் அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து கேட்டுக்கிறார். அடுத்தது நம்மளோட உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள். இவரு தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நன்றி நன்றி ட்ரம்ப் அவர்களே, நன்றி நன்றி நன்றி. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நீ நன்றி சொன்னியா, எங்க நாட்டுக்கு நீ நன்றி சொன்னியா அப்படிங்கள கேட்டார் இல்லையா, இந்த தடவை கோட் சூட்டும் போட்டு வந்துக்கிறாரு. அதனால நன்றிகள், கோடான கோடி நன்றிகளை முதல்ல சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டிஸ்கஸ் பண்ணிக்கிறாரு எப்படி சீஸ்ஃபயரை அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இவங்களோட டெர்மினாலஜி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பீஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் அவர் பீஸ், ஜஸ்ட் பீஸ், ஒருத்தங்க ஒரு பிராண்டிங் பண்றாங்க ஒரு வார்த்தைய. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டிங் பீஸ், லாஸ்டிங் பீஸ்ங்கிறது நாட்டோல இருக்குன்னு சொன்னா நினைச்சேன். ஒருத்தவங்க ஒரு பேர் சொல்றாங்க இல்லையா, இப்போ மாத்திக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ட்ரம்ப் அவர்களோட லைனுக்கு வந்திருக்கிறார், ரியல் பீஸ், உண்மையான அமைதி அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் வேர்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சீஸ்ஃபயர், அதுக்கப்புறம் ரியல் பீஸ் அப்படிங்கிற வேர்டை ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதை நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் ரியல் பீஸ்ங்கிறது அடிக்கடி அடிப்படும். இதுதான் பிராண்டிங் இதுக்கு மேல. அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம மக்களை ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பேசிக்கிறாரு. உங்க மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, டிடிசி ஆளுங்களா இருக்கலாங்களா, டிசிசி ஆளுங்க, அவங்கள மட்டும் கொஞ்சம் வீட்லயே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்துக்குவாங்க அப்படிங்கிறத உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் வருது. அதைத்தான் நம்ம சொல்றோம். நம்மளோட தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி ஏதாவது ஆகுமா? எதுவும் ஆகாது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரமே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட நாங்க பேசிக்கிறோம், எல்லா பிரச்சனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார். அதுவும் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம், சாரி ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இந்த நாட்டோ மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சா, இப்ப அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் இந்த நாட்டோ மீட்டிங்ல தான் ஒரு ஈரானை பத்தி எல்லாம் பேசினார். அது காலையில டாபிக்ல கவர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவரும் அதே தான் ஹைலைட் பண்றாரு, ரியல் பீஸ். நாங்க எப்படி சீஸ் ஃபயருக்கும் ரியலான பீஸையும் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நாங்க பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம மக்களை ப்ரொடெக்ட் பண்றது, அவர் பீப்புள் சொல்லிக்கிறார். ஸோ பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறது வந்து பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமைதிய நெருங்கிறதுக்கான ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது கூடவே ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போர், அவரோட போரை அவர் ரொம்ப தைரியமாவும் வீரமாவும் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒண்ணுன்னா ரஷ்யா அது ஒரு மாபெரும் சூப்பர் பவர். ஸோ அதனால உக்ரைனுக்கு சண்டை பிடிக்கிறதுனால டிஃபிகல்ட்டான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்த வர ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் அவர்களோட பாத்தீங்கன்னா தெரியும். புட்டின் அவர்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, அதனால இது மோர் டிஃபிகல்ட்டா இருக்கு மற்ற போர்களை விட. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது.
அது கூடவே சீஸ்ஃபயரை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணலையாமா ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட. அதை வந்து சொல்லிட்டார். எப்படி வந்து இந்த பிரச்சனைய ரியல் பீஸுக்காக சீஸ்ஃபயர், ரியல் பீஸ்க்கான விஷயங்கள்லாம் பேசிக்கிறான்னா, டேர்ம்ஸை பத்தி பேசல. என்ன டேர்ம்ஸ், சீஸ்ஃபயர் எப்படி அமல்படுத்தணும் அதுதான் டேர்ம்ஸ், அது போலலாம் எதுவும் பேச கிடையாது. அது மட்டும் இல்லாம எப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பிரச்சனைய அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும், ஜெலன்ஸ்கி அவர்கள் முடிவுக்கு கொண்டு வரணும், எனக்கு இந்த பிரச்சனை முடியணும், அதாவது ட்ரம்ப் அவர்கள். ஸோ அதனால புட்டின் அவர்கள் உண்மையாலுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதோட அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு முடிக்கணும், அதனால அவர் முடிவுக்கு கொண்டு வரணும். அவருக்கு முடிக்கணும்ன்றதுனால இவங்க கொண்டு வர மாட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் இத்தனை நாளா உக்ரைனை தாண்டி வந்து உங்களை எல்லாம் பிரிப்பாரு அப்படின்னு சொல்லல. ஆனா இப்போ இந்த நாட்டோ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா மனமாற்றம் அறிஞ்சிருக்கு. ஒருவேளை புட்டின் அவர்கள் மேபி உக்ரைனையும் தாண்டி சில பகுதிகளை பிடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கலாம், டெரிட்டோரியல் கான்குவெஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, பிறந்திருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வெறி கொண்டு உதவுவாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஈரான் பேச்சுவார்த்தையில வேற மாதிரியான முடிவுகள் வந்துருச்சுன்னா எப்படி ரஷ்யாவோட இவங்க டீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாக்குறேங்க, உக்ரைனுக்கு டிஃபென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் ஏதாவது கொடுக்க முடியுமா, இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஏதாவது அவைலபிளா இருக்குதா உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கலாம் பாக்குறேங்க அப்படிங்கிற வந்து பண்ணா இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் இருக்கிறார்ல, அவரே வாலண்டியரா வந்து ஈரான் பிரச்சனையில உதவட்டுமா, நம்ம தலை இல்லாமா அப்படிங்கலாம் கேட்டாரு. ஆனா அதுக்கு இவர் என்ன சொல்லிக்கிறாராமா, இல்ல நீ உக்ரைன் பிரச்சனையை மட்டும் பாரு, அங்கெல்லாம் வராத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாராமா. அது மட்டும் இல்லாம இப்ப ஈரானை பத்தி அதுல நம்ம பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் ஈரான் வந்து கண்டிப்பா யுரேனியம் என்ரிச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியா கட்டக்கூடாது, கட்டினா திருப்பி அடிப்பேன். அது மட்டும் இல்லாம ஃபின்லாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா 15 ஐஸ் பிரேக்கர்ஸ் வந்து வாங்குறதுக்கு நெகோசியேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நேட்டோவோட அவுட்கம்ஸ். ஸோ ட்ரம்ப் அவர்கள் பார்த்தாச்சு, ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஒரே இதுதான், இதைத்தான் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் அது பெருசா எதுவும் ஹைலைட் பண்ணல. நார்மலா மார்க் ரூத்தே அவர்கள் என்ன சொன்னாரோ அதுதான் எல்லா நாடுகளும் சொல்லிக்கிறாங்க. மற்ற நாடுகள் இந்த பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, ஜெர்மனி. ஸோ இவங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு அதிகப்படியா உதவக்கூடியது. இதுல ஹைலைட்டான விஷயம் 50 பில்லியனை கிராஸ் பண்ண போகுது. ஸோ அமெரிக்காவும் முடிஞ்ச வரைக்கும் உதவுவாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆப்போசிட்டா அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஸோ அடுத்தது அப்படியே நம்ம எஸ்சிஓக்கு வந்துடலாம். எஸ்சிஓ மீட்டிங் 25 ஜூன்ல இருந்து 27 வரைக்கும் நடக்க இருக்கு. இதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பெலருஸ், பாகிஸ்தான், கிர்கிஸ்தான், இந்தியா, கசகஸ்தான், தஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறம் சைனா. ஸோ இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுவும் குவாங்டோ, சீனால இருக்கக்கூடிய குவாங்டோல வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளா இருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். 10 மெம்பர்ஸ் மொத்தமா இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ங்கிறது 2001ல இருந்து ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அமைதி, ஒற்றுமை, கோஆபரேஷன், பொலிட்டிக்கல் கோஆர்டினேஷன், ஆளுக்கு ஒரு எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்து பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால எல்லாரும் கோஆர்டினேட்டடா வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எஸ்சிஓ மீட்டிங். ஸோ பாதுகாப்பு அப்படின்றதுனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்ம நாட்டை சேர்ந்து ரெப்ரசென்ட் பண்றது யார் அப்படின்னா அஜித் தோவால் அவர்கள், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள். ஸோ இதுல வந்து பண்ணா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுல கண்டிப்பா நம்மளுக்கும் சீனாக்கும் ஒரு பைலேட்டரல் மீட்டிங் இருக்கு, இருதரப்புலையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது மீட்டிங் நடந்துட்டு இருக்கலாம், வந்துச்சுன்னா அடுத்தது பயில என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுல நம்மளோட ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டரும், அட்மிரல் டாங் யோங் அவர்கள், இது வந்து சீனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்க போறாங்க. முறையா 2020 இந்த எல்ஏசில அந்த பார்டர் பிரச்சனை வந்தது இல்லையா, சோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹை லெவல் மீட்டிங் அப்படின்னா அது இந்த எஸ்சிஓல வந்து சைட்லைன்ல நடக்க போது, அது சீனால வச்சு நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு, வரேன் அடுத்தடுத்து வரேன். ஸோ இந்த ஒரு மீட்டிங்கிறது ரொம்ப அதிக அளவுல பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுக்கும் சீனாக்கும் இந்த எல்லை மட்டும் தகராறு கிடையாது, அதை தாண்டியும் சில தகராறுகள் இருக்கு. அதாவது சைனா வந்து பிஆர்ஐ, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல நீங்க இணையணும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பல வகையான விஷயங்கள் சீனா தரப்பு வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனா சைனாவோட பிஆர்ஐய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ரெண்டாவது, அதுக்கு மாறா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில ரூட்ஸை வந்து வச்சிருக்கோம். அதாவது ஈரானோட சபஹார் போர்ட், இதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்த இஸ்ரேல் ஹைஃபாவுமே நம்மளோட இது இருக்கு, நீங்க கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க, அதை நம்ம முன்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஏன்னா இந்த வாரம் ட்ரேடும் அந்த
பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சபகர் போர்ட் இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர். நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய அந்த காரிடோர். ஸோ இது போல பிஆர்ஐக்கு ஆல்டர்னேட்டிவா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிஆர்ஐன்னு வந்துருச்சு அப்படின்னா வர்த்தகம் முழுவதும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். இப்போ எப்படி மேரிடைம் ரூட்லாம் அமெரிக்காவும் பிரிட்டன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதே போல வர்த்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீனா கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஆர்ஐ வந்து இனிஷியேட் பண்றாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டா இல்ல அப்படிங்கிறத நம்ம ஈரான், ரஷ்யா நம்ம ஒரு ரூட்டை வந்து பண்ண ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் பிரச்சனையில நமக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. வேண்டாங்க, உங்க வேலையை பாருங்க, நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிறது போல நம்ம தரப்புன்னு சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இது இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த எஸ்சிஓ சார்பா இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற போல ஹைலைட்ஸ். ஸோ நடக்க நடக்க என்னென்ன வருது அப்படிங்கிறத அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப அடுத்தது பிரிக்ஸ். ஜூலை 6, 7 இந்த மீட்டிங் நடக்க இருக்கு. இப்ப இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜின்பிங் அவர்கள் வரமாட்டாரு. இதை நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியாச்சு. ஜின்பிங் அவர்கள் பிரிக்ஸ் சமிட்டுக்கு வரமாட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அது முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்றாரு. பிரிக்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அட்டன் பண்ணாத ஒரு மீட்டிங்னா அது பிரேசில் இருக்கக்கூடிய மீட்டிங். அதுக்கான காரணம் என்னன்னா, வரவேற்பு, கவனிப்பு அப்படிங்கிறது வந்து பண்ண ஜின்பிங் அவர்களை விட இந்தியா பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 2 பேரும் தோஸ்துங்க. ஸோ அதனால அதிகப்படியான கவனிப்பு இவருக்கு இருக்கிறதுனால நல்ல சாப்பாடுலாம் இவருக்கு வேணுங்கிற மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய விதவிதமா ரகரகமா எழுதியிருந்தாங்க. பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எஸ்சியும் சரி இப்பவும் சரி நம்ம சைட்லைன் மீட்டிங்லாம் இருக்கு எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அது நாட்டோலயே வந்து பாத்தீங்கன்னா சீனா தைவான் பிரச்சனையை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. மேபி சீனா தாம் பகுதியான தைவானை எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதான் ஏன்னா அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க சீனா தரப்புல இருந்து. ஏங்க எங்களால தைவானை இன்வைட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது எங்களோட பகுதிங்க. எங்க பகுதியை நாங்க எங்க இன்வைட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சீனாவோட ஸ்போக் பர்சன் தரப்புல இருந்து இந்த தைவானுக்குன்னே பிரத்யேகமா பிரச்சனையை பேசுறதுக்குன்னே ஒரு ஸ்போக் பர்சன் வச்சிருக்காங்க. ஸோ அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. பட் எது எப்படியும் இப்ப பிரிக்ஸுக்கு வராதுக்கு காரணம் ஜின்பிங் அவர்களுக்கு மேபி இங்க பிரச்சனை வெடிக்க போதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒண்ணுதான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்டிவா என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க ரஷ்யாவும் உக்ரைனும். ஸோ இப்படி இருக்கும்போது அதான் பெருமளவுல வெடிக்க இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் பிரேசிலுக்கு வரான்னு ஆல்ரெடி ஏகப்பட்ட அசாசினேஷன் அட்டம்ப்ட் அந்த சவுத் அமெரிக்கால கூடிய நாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல சூழ்நிலைனால அவர் வரது அவருக்கு சேஃப்டியும் கிடையாது. 2வது பிரிக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐசிசில வந்து பாத்தீங்கன்னா மெம்பரா இருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல புட்டின் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண ஒரு கிரிமினல் குற்றமும் உக்ரைன் தரப்பு வந்து ஓபன் பண்ணி பல நாடுகள் ஆதரிச்சு அதுக்கு அவசரமா தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அது என்ன ஏதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா அதுல உறுப்பினரா இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் புட்டின் அவர்கள் வரல அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா வீடியோ கான்பரன்ஸ்ல அட்டன் பண்ண போறாரு. அவருக்கு சார்பா லாவ்ரோ அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மெக்சிகோ வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. மேபி மெக்சிகோவும் பிரிக்ஸ்ல இணையறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சில நாடுகள் பொறுத்துதானே அது மாறும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப அடுத்தது அப்படியே நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போயிடலாம். நம்ம போன பதிவுல சொல்லியிருந்தோம். அதாவது ஆப்பிரிக்கால மீண்டும் அதுவும் கென்யால வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கையெழுப்பு. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கென்யாவோட கேபிட்டல் நைரோபில. ஏன் என்ன காரணம் அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம ஹைலைட் பண்ணிருப்போம். சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரை பத்தி தப்பா சோசியல் மீடியால போட்டுக்கிறாரு. இவர் இப்படி அப்படி லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் அப்படி அப்படின்ட்டு. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணிக்கிறான்னு புடிச்சிட்டு வாங்கணும் முதல்ல அப்படிங்கிற புடிச்சிட்டு போய் 2 தட்டு அடிக்கிறாரு. பாவம் ஒரு செல்லிலேயே இறந்துட்டார். இதே போல ஒரு விஷயம் நம்ம ஊர்லயும் நடந்துச்சு. ஸோ அதே போலதான் அங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அப்படி இறந்ததுனால பயங்கரமான ப்ரொட்டஸ்ட், ஆட்சியை கவிழ்த்தேத்திடணும் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி இருந்திருக்கும் இல்லையா, ஆட்சி கவிழ்க்கிறதுக்காக ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா. ஸோ இது போல பல நபர்கள் சேர்ந்து பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ப்ரொட்டஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 20 நபர்கள் இறந்துட்டாங்கன்னு சில சோர்சஸ் சொல்றாங்க. இதே மேற்கு மீடியாக்கள் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 16 நபர்கள் இறந்துட்டாங்க, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. பட் ஆனா இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்படின்னா ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பார்த்தா துப்பாக்கியை சுடுறாங்க. சுடும்போது நார்மலா ரப்பர் புல்லட்ஸ் வச்சு சுடுவாங்க. இது அமெரிக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம். ரப்பர் புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்க லைவ் ரவுண்ட்ஸே ஷூட் பண்றாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் இது போல செய்திகள்லாம் சொல்லப்பட்டுட்டு வருதுங்க. அவ்வளவுதான். ஏன் வந்து சொல்லப்பட்டு வருதுன்னு சொல்ற, தெளிவா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா.
இப்ப ட்ரம்ப் அவர்களே வந்து பாருங்க, ஸ்கை நியூஸ் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறார். நம்ம ஸ்கை நியூஸ் சொல்றதெல்லாம் உண்மை, CNN சொல்றதெல்லாம் உண்மை, நியூயார்க் டைம்ஸ் சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்டு வந்து உங்ககிட்ட சொன்னோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்பா அதெல்லாம் பொய்யான செய்தியாம்மா, ஆல்ரெடி எது சொன்னாலும் ஃபேக் நியூஸ்ன்னு காமனா சொல்லிட்டு போறீங்க. ஸோ இது போல காரணங்களால தான் சொல்லப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற சொல்லிடுது. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். 2வது ஒரு மீடியாக்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்யால வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அமெரிக்கால ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மாறா இருக்குது. ஸோ இது போல காரணங்களால தான் சொல்லப்பட்டு வருது அப்படிங்கிற சொல்றேன். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஹைலைட் பண்றேன். அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட் ஹவுஸ நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்டர்ஸ் வந்து மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும், இந்த சட்டம் இயற்றுபவர்களா இருப்பாங்க, எம்பிஸ் எல்லாரும் காலி பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற போல ஆல்ரெடி சொல்லி இவாக்குவேட்டும் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இதுக்கப்புறம் கென்யால ஆட்சி கையெழுப்பு நடக்குதா இல்லையா? என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கிறத அடுத்தது பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.